Welcome, dear students. So welcome back to Xylem CBSE +1 and +2 channel. Myself Anish, I'm your chemistry faculty. நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட வார்ம் அப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த செஷனுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிவிக்கிற இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜைலத்தோடைய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் மட்டும் இல்லாம தளபதி பேட்ச்க்குமே இப்போ ரீசெண்டா நம்ம மெகா 30ங்கிற ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். எஸ், அப் டு 30% இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹைலி அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல நம்ம தமிழ்ல நீட் அண்ட் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தளபதி பேட்ச் அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸா படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், இந்த ரெண்டு பேட்சுமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது 50%, பட் தளபதி உங்களுக்கு 30% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபார் த ஃபர்தர் டவுட்ஸ் எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறாங்க. ஸோ மறக்காம கீழே இருக்கக்கூடிய நம்பரை யூஸ் பண்ணி கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பேட்ச் செஷனுக்குள்ள போயிடலாம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் எனர்ஜிக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை சொல்லக்கூடியதா இந்த சாப்டர். இதுல ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல், another one வால்டாயிக் அண்ட் கேல்வானிக் செல். சரியா? இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பாஸ் பண்ணி நடக்காத ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நடக்க வைப்போம். அதுதான் எலக்ட்ரோலைட்டிக் செல். தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேல்வானிக் ஒரு வால்டாயிக் செல் எடுத்துட்டீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் ரியாக்ஷன் அதுவாகவே நடக்கும். அப்படி நடக்கும்போது அதுல இருந்து வெளியில வரக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம அதுல இருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கிரியேட் பண்றோம். அது வந்து கேல்வானிக் செல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டேனியல் செல். நெக்ஸ்ட், இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்னன்னா டேனியல் செல்லோட மாடல் தான். ஸோ டேனியல் செல்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செப்பரேட் செல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு என்னன்னா ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் அண்ட் another one என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் ஹாஃப் செல். இப்போ உங்க முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பேட்டர்ன், சரியா? இது என்ன? ஆனோட் அண்ட் கேதோட்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே 1 2, சரி, இந்த ரெண்டு பக்கமே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு பக்கம் ஒரு எலக்ட்ரோட், இன்னொரு பக்கம் இன்னொரு எலக்ட்ரோட் இருக்கும். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செட்டுக்கு பேர் என்ன? ஆக்சிடேஷன் ஹாஃப் செல். செகண்ட் இருக்கக்கூடிய செட்டுக்கு பேர் என்னன்னா ரிடக்ஷன் ஹாஃப் செல். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுல உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆனோட்ல நடக்கும். இது வந்து இங்கதான் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோடுக்கு பேர் வந்து ஆனோட். ஸோ இந்த ஆனோட்ல என்ன நடக்கும்? டேனியல் செல்ல ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகி ரெண்டு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் கேதோட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளேட். ஸோ இந்த பிளேட்ல உங்களுக்கு என்ன நடக்கும்னா அங்க கீழே இருக்கக்கூடிய காப்பர் அயான்ஸ், ஓகே, கீழே இருக்கக்கூடிய காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் 2+ அயான் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மெட்டல்ஸ் கூட சேர்ந்து காப்பரா ரெடியூஸ் ஆகும். ஒரு பக்கம் ஆக்சிடேஷன், இன்னொரு பக்கம் ரிடக்ஷன். ஸோ நெட் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் 2+ மாறும், காப்பர் 2+ காப்பரா கன்வெர்ட் ஆகும். இதுதான் ஓவரால் டேனியல் செல்ல நடக்கக்கூடிய விஷயம். சரியா? நெக்ஸ்ட், ரீப்ரசன்டேஷன் ஆஃப் கேல்வானிக் செல். சரியா? ஒரு கேல்வானிக் செல்லை நம்ம எப்படி ரீப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இது என்ன? ஆக்சிடேஷன் ஆஃப் செல். செகண்ட் இருக்கக்கூடியது என்னன்னா ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன், அடுத்து ரிடக்ஷன். ரெண்டுக்கு நடுவில் நீங்க என்ன போடுறோம்னா சால்ட் பிரிட்ஜை போடுறோம். அண்ட் இந்த சால்ட் பிரிட்ஜோட மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் இப்போ இது வந்து ஆக்சிடேஷன் நடக்க என்ன ஆகும்? உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சொல்யூஷன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சிமிலர்லி இப்போ கேதோட் சைடு, ஓகே, ரிடக்ஷன் ஹாஃப் செல் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிடக்ஷன் நடக்க இப்போ காப்பர் 2+ இருக்கு, கூடவே SO சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட்னா SO 2-. இந்த சல்ஃபேட் அயன் இருக்குல்ல, இந்த சல்ஃபேட் அயனோட கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டைம் போக இங்க உங்களுக்கு பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த பக்கம் நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமே ஆப்போசிட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகி டெவலப் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸே நடக்காது, ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சால்ட் பிரிட்ஜை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரியா? அதான் சால்ட் பிரிட்ஜோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ தட்ஸ் இட். தென் ஆக்சிடேஷன் ரிட்டர்ன் பிஃபோர் ரிடக்ஷன். எஸ், இது வந்து ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் தான் நீங்க எழுதணும், அடுத்து சால்ட் பிரிட்ஜ், அடுத்து தான் ரிடக்ஷன். சரியா? ஸோ கேதோட் ரைட் ஹேண்ட் சைட், ஆனோட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா ஒரு எலக்ட்ரோடும் ஒரு எலக்ட்ரோலைட்டும். எலக்ட்ரோட்னா என்ன? அந்த மெட்டல் பிளேட். எலக்ட்ரோலைட்னா என்ன? அந்த கீழே இருக்கக்கூடிய சால்வர்ல டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அயான். அதை நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவோம்.
எலக்ட்ரோடும் எலக்ட்ரோலைட்ஸும் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போது அங்க எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா, எனர்ஜி அப்சர்வ் ஆகுதா, இல்ல எந்த எஃபெக்ட்டுமே நடக்கலையா, அதை அதை பத்தி அந்த டெண்டன்சி, சரியா, டெண்டன்சி டு லூஸ் தி எலக்ட்ரான் ஆர் கெயின் தி எலக்ட்ரான், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம மென்ஷன் பண்றோம். இப்ப எலக்ட்ரானை லூஸ் பண்ற எபிலிட்டி அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்றோம். இல்ல எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடிய எபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மென்ஷன் பண்றோம். சரியா? So tendency to lose electron, oxidation potential, tendency to gain electron, reduction potential. Then our standard electrode potential simple conditions are standard வச்சிருக்கும். Concentration 1 molar இருக்கும். Yes, concentration 1 molar, pressure 1 bar, temperature 298 Kelvin. Right? Room temperature 298 Kelvin, 1 bar pressure, concentration 1 molar concentration. So இந்த கண்டிஷன்ல நீங்க என்ன பண்றீங்க, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை செக் பண்றீங்க. That's called as standard electrode potential. சரியா? கரெக்டா? So அதை represent பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம represent பண்றோம். Then next, reduction potential increases with increases in concentration of ion and decreases with decrease in concentration. So concentration increase ஆக electrode potential, okay, value என்ன ஆகும், உங்களுக்கு increase ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? So electrode potential is directly proportional. So E0 value எப்படி இருக்கும், directly proportional to உங்களுக்கு concentration. Okay, concentration. அடுத்த பாயிண்ட், ஷி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டல்ஸையும் நம்ம கிளாசிஃபை பண்ணணும். ஓகே, அதை கிளாசிஃபை பண்றதுக்கு என்ன பண்றாங்க, we need certain reference. அந்த ரெஃபரன்ஸா சூஸ் பண்ண எலிமெண்ட் தான் என்னன்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் எந்த மாதிரி, ஓகே, அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம ஆர்பிட்ரியா நம்மளா என்ன பண்றோம், ஜீரோ அசியூம் பண்ணிக்கிட்டு ஹைட்ரஜனையும் மற்ற எலிமெண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது சில எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஹைட்ரஜனை விட ஃபாஸ்டா ஆக்சிடைஸ் ஆகும். சில எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஹைட்ரஜனை விட ஃபாஸ்டா ரெடியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு டேர்முக்குள்ள கொண்டு வரோம். ஹைட்ரஜனை விட ஃபாஸ்டா ரெடியூஸ் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், மேல போடுறோம். ஓகே, கிரேட்டர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மேல பாசிட்டிவ் வேல்யூல போடுறோம். தென் ஹைட்ரஜனை விட கம்மியா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜனை கீழே போடுறோம். அதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூ, ஓகே, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நமக்கு ரெஃபரன்ஸா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் என்னன்னா ஷி, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ரீப்ரசன்ட் எடுத்துட்டீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜன் கேஸ் H+ மாறும். ஆர் சம் கேசஸ்ல என்ன ஆகும், H+ அயன் ஹைட்ரஜன் கேஸா மாறும். இதுதான் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஷி. நான் இந்த இடத்துல பிளாட்டினம் போடுறதுக்கான காரணம் என்னன்னா, கேஷியஸ் காம்பனன்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்ல, கேஷியஸ் காம்பனன்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த கேஷியஸ் காம்பனன்ட்ஸ் வந்து ஓகே அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் தேவைப்படும். அந்த சர்ஃபேஸ்ல தான் அது எய்தர் ஆக்சிடைஸ் இல்லைன்னா ரெடியூஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த ப்ரொவைட் பண்றதுதான் யாரோட வேலை, பிளாட்டினம். இந்த மாதிரி மெட்டல் சர்ஃபேஸோட வேலை. அதுக்காக தான் இந்த இன்னர்ட் மெட்டலை நம்ம இங்க யூஸ் பண்றோம். தென் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாட்டினம் வயர் சீல்ட் இன்டு அ கிளாஸ் டியூப் அண்ட் கேரிங் பிளாட்டினம் ஃபாயில் அட் தி எண்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் செட்டப் ஆஃப், ஓகே, ஷீயோட செட்டப்பை தான் இங்க கொடுத்துருக்காங்க. தென் நீங்க ஷீ, ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் யூஸ் பண்றீங்கன்னா சொல்யூஷன்ஸ் இருக்கும்ல, அந்த சொல்யூஷன்ல H+ கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், 1 மோலாரா இருக்கணும். ரைட், 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ப்ரெஷர் எப்படி இருக்கணும், 1 பார் ப்ரெஷரா இருக்கணும். தென் டெம்பரேச்சர் 298, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் பா, கான்சென்ட்ரேஷன் 1 மோலார் அண்ட் ப்ரெஷர் 1 பார், டெம்பரேச்சர் 298 கெல்வின். ஸோ அந்த கண்டிஷன்ல நீங்க எடுக்கக்கூடிய அந்த அப்பேரட்டுக்கு பேர் தான் ஷீ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜனை ஒரு ரெஃபரன்ஸா வச்சு எடுத்த இந்த ஃப்ளோ சார்ட். இதுக்கு பேர் என்ன, எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ். ஸோ ஹைட்ரஜனை விட பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குதுன்னா தே ஆர் குட் ரெடியூசிங். ஓகே, ஸோ தே வில் ஃபாஸ்ட் லைக் என்ன சொல்றது, தே ஆர் ரெடி டு ரெடியூஸ். ஓகே, ஸோ ஃபாஸ்டா ரெடியூஸ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எங்க இருக்கும், மேல இருக்கும். சீக்கிரமா ஆக்சிடைஸ் ஆகக்கூடியது கீழே இருக்கும். ஸோ ஓவரால் சொல்ல போயிடுச்சுன்னா இங்க பாருங்க, ஹையர் தி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஃபாஸ்டா ரெடியூஸ் ஆகும். ஸோ தே வில் ரெடியூஸ் மீன்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஃபாஸ்டா ரெடியூஸ் ஆகும். தென் அது எப்படி ஆக்ட் பண்ணும், எந்த சப்ஸ்டன்ஸ் ஃபாஸ்டா ரெடியூஸ் ஆகுமோ தே வில் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடென்ட், ஓகே, தே வில் ஆக்ட் அஸ் அ கேதோட். ஓகே, இதை வந்து நம்ம ஆனாக்ஸ் ரெட் கேட் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனாக்ஸ் ரெட் கேட். ஆனோட்ல இப்போ என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். கேதோட்ல என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். சரியா? அப்போ இங்க இது ரிடக்ஷன் ஃபாஸ்டா நடக்கணும், தே வில் ஆக்ட் அஸ் அ கேதோட். சிமிலர்லி
ஒருவேளை எனக்கு எஸ்ஆர்பி வேல்யூ கொடுக்கல, எனக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்னு கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் ஃபாஸ்டா ஆக்சிடைஸ் ஆகும். அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஃபாஸ்டா ஆக்சிடைஸ் ஆகும். சரி. ஸோ ஆக்சிடைஸ் மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். தென் என்ன ஆகும்? அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஃபைன். டெண்டன்சி டு ஆக்ட் அஸ் அன் ஆக்சிடென்ட். யாரு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபாஸ்டா ஆக்சிடைஸ் ஆகுமோ தே வில் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட், ரைட்? ஸோ அண்ட் இது எப்படி ஆக்ட் பண்ணும்? ஆனோட ஆக்ட் பண்ணும். ஆனாக்ஸ். ஸோ ஆனோட வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். சரி, அடுத்து நர்ஸ்ட் ஈக்குவேஷன். நர்ஸ்ட் ஈக்குவேஷனோட யூஸ் என்னன்னா, நீங்க ஷி எடுத்துக்கலாம் ஆர் மற்ற எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ எடுக்கிறீங்க. எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? 1 மோலார் கான்சென்ட்ரேஷன். அன்பார்ச்சுனேட்டா நீங்க சம்டைம்ஸ் எடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல வந்து 1 மோலார் கான்சென்ட்ரேஷன்ல வேற கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு. அப்போ எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? சிமிலர்லி டெம்பரேச்சர் வேற டெம்பரேச்சரா இருக்கலாம். இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஆர் கான்சென்ட்ரேஷன் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது, இதுல சேஞ்சஸ் வரும்போது அந்த சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி நமக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் என்னன்னா நர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ தட்ஸ் அவர் நர்ஸ்ட் ஈக்குவேஷன். எஸ், இங்க இருக்கு. இட்ஸ் அவர் நர்ஸ்ட் ஈக்குவேஷன், ரைட்டா? ஸோ இதை நம்ம என்ன பண்றோம்? இதுதான் நர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த நர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து இந்த அடுத்த லைன் போகுதுல்ல, அது எப்படி போகுதுன்னா, ஆறுங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். நம்ம என்ன பண்றோம்? 29 டெம்பரேச்சரை நான் ஃபிக்ஸ் பண்றேன். எனக்கு கான்சென்ட்ரேஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர் கெயின், அதுதான் என் ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம். எஃப்ங்கிறது என்ன? ஃபாரடே 96500. அந்த வேல்யூஸ் எல்லாம் இதுல எப்படி 3 வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.06 கிடைக்கும். சரி, அப்ராக்சிமேட்டா 0.06ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்ன பண்றோம்? இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி, நோன் டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் நர்ஸ்ட் ஈக்குவேஷன். நீங்க உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல நீங்க யூஸ்வலா இந்த செகண்டா இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ், ஓகே, கேட்டயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும்? ரிடக்ஷன். ஓகே, ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? காட் இட். ஏன்னா இந்த இடத்துல கேட்டயான் எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா ஓவரால் இந்த டேர்ம்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? தேர்ஃபோர் உங்களுக்கு இதோட வேல்யூ, ஓகே, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் நர்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்க பாருங்க, இது ஒரு ரியாக்ஷன். ஓகே, இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லயும் ஒரு ஈக்விலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம நர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது இங்க நீங்க போட்டுறீங்களா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் அயான். சரியா? இதை நம்ம இங்க நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன பண்றது? சிம்பிளா இந்த இடத்துல இருக்கக்கூடியதை ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்னு போட்டுக்கோங்க. ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் KEQ அப்படி போட்டாலே போதும். சரியா? ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம போட்டா போதும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ரியாக்ஷன் இருக்கு, சரியா? ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த எலக்ட்ரோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து அதுல E0. ஓகே, ஸோ ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒரு E0 எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0 இருக்கும் ஃபார் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன். ஃபார் ஓகே, ஃபார் சரி, ஃபார் E0 வேல்யூ, E0 வேல்யூன்னு எடுத்துட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு E0ஓட வேல்யூ கிரேட்டர், ஓகே, பாசிட்டிவா இருக்கும். E0 வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். தென் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா 0வா இருக்கும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் நர்ஸ்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது கீப் இட் இன் யுவர் மைண்ட், E0ஓட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய அந்த என்டர் E0 டேர்மை நம்ம 0 எடுத்துக்கலாமா? 0 ஆக்கிக்கலாம். சரி, அப்படி 0 ஆக்கியாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய இது என்ன? இதை நம்ம ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி யூ வில் கெட் திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷன். சரியா? இதுதான் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுதான் அந்த சிம்பிளிஃபைட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்விலிபிரியத்துக்கும் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அண்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கும் இடையில கூடிய ரிலேஷன்ஷிப். அடுத்து என்ன இருக்கு?
எலக்ட்ரோகெமிக்கல் செல் வெர்சஸ் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் எலக்ட்ரோ பொட்டன்ஷியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப சிம்பிள் தான். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இவ்வளவு தான். இதுல டெல்டா ஜிங்கிறது ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்னங்கிறது என் ஃபேக்டர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர் கெயின். அடுத்து எஃப்ங்கிறது 1 ஃபாரடே 196,500. தென் இ செல் அப்படிங்கிறது எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் வேல்யூ. சரியா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், if the concentration of all reacting species is unity, then E cell is equal to E naught cell. Okay, சரியா? இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தோட கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 1 மோலார் யூனிட்டியா இருக்கு, 1 மோலாரா இருக்கு. அப்போ என்டையரா அந்த டேர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு ஒன்னா மாறிடும். ஸோ லாக் 1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஹோல் டேர்மே நெக்லெக்ட் ஆகி உங்களுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி எல்என் கே கிடைக்கும். சரியா, எஸ், calculate by. So இது another one form. So இது ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம். இங்க இருக்கு E cell is equal to E naught cell. ஓகே, ஸோ எல்லா கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு யூனிட்டியா மாறுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. ஓகே, E செல்லும் சரி E naught cell. ஸோ E cell is equal to E naught cell. ஸோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா மாறிடும். அடுத்தது, if E cell is equal to பாசிட்டிவ் என்ன ஆகும், இது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னதான். Similarly, E cell oda value negative la irundhuchuna அது non spontaneous reaction. Then E cell oda value 0 na, that is equilibrium reaction. Then அடுத்தது என்ன, எஸ், அடுத்ததா இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னா கண்டக்டிவிட்டி. நீங்க கண்டக்டிவிட்டி பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அது என்னன்னா எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், சாரி, எலக்ட்ரானிக் கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸ்ல 2 டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்னு எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், இன்னொன்னு எலக்ட்ரானிக் கண்டக்டன்ஸ். இங்க பிசிக்ஸ்ல வயர்ல எல்லாமே போகக்கூடிய கண்டக்டன்ஸ் என்னன்னா எலக்ட்ரானிக் கண்டக்டன்ஸ். சரியா, பட் நம்ம இங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ல படிக்கக்கூடிய கண்டக்டன்ஸ் என்ன வரும்னா தட் இஸ் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் இங்க அயான்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். நீங்க பிசிக்ஸ்ல படிக்கிறதுல எலக்ட்ரான்ஸ் கண்டக்ட் பண்ணும், பட் இங்க அயான்ஸ், ஓகே, நாட் எலக்ட்ரான்ஸ், இங்க அயான்ஸ் கண்டக்ட் பண்ணும். எதர் கேட்டயான் ஆர் ஆனியான் கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்படி இங்கே நம்ம பார்க்குற கண்டக்டிவிட்டியில சில டேர்ம்ஸ் இருக்கு. என்னென்ன, ஒன்று மோலார் கண்டக்டிவிட்டி, அடுத்து ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. ரொம்ப சிம்பிள் தான். மோலார் கண்டக்டிவிட்டினா கண்டக்டிவிட்டி பெர் மோல், ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு கண்டக்ட் பண்ணுது, அதை தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். இதோட யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். சிமிலர் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கேயுமே ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். நெக்ஸ்ட், இதோட ஃபார்முலா எடுக்கிறீங்க. இந்த 1000 எதுக்கு நம்ம போடுறோம்னா நார்மாலிட்டியோட யூனிட்டையும் இங்க நம்ம எடுக்கிறோம். இந்த 1000 போடுறதுக்கு காரணம் என்னன்னா இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கா, மொலாரிட்டின்னு எடுத்தாலே என்ன வரும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பெர் வால்யூம் இன் லிட்டர். கரெக்டா? ஸோ லிட்டர் மீன்ஸ் டெசிமீட்டர் கியூப். சரி, டெசிமீட்டர். ஸோ டெசிமீட்டர் இந்த மொலாரிட்டியோட அந்த கான்சன்ட்ரேஷனையும் இந்த சென்டிமீட்டரையும் ரிலேட் பண்றதுக்காக, சரியா, நம்ம என்ன பண்றோம், 1000 நம்ம போடுறோம். கரெக்ட், காட் இட். ஸோ ஜஸ்ட் யூனிட் கன்வர்ஷன்ஸ்க்காக தான் நம்ம இங்கே 1000 நம்ம போட்டிருக்கிறோம். சிமிலர்லி இங்கே நார்மாலிட்டிக்கும் அதே தான் பண்ணுவோம். அடுத்தது என்ன, ஓகே, ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் மோலார் கண்டக்டிவிட்டி வித் கான்சன்ட்ரேஷன். சரியா? ஸோ நம்ம எலக்ட்ரோலைட் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரோலைட் அந்த கீழே இருக்கிற சொல்யூஷன், அந்த எலக்ட்ரோலைட்ல 2 விதமான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இன்னொன்று வீக் எலக்ட்ரோலைட். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா டைல்யூட் பண்ணாலே அது மேக்ஸிமம் டிசோசியேட் ஆகிடும். மேக்ஸிமம் டிசோசியேட் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்கும், மேக்ஸிமம் வேல்யூஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனை கொடுத்துரும். சரி, இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிளாட். மோலார் கண்டக்டிவிட்டிக்கும் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கிடைக்க ரூட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நீங்க போட்டீங்கன்னா லீனியரான ஒரு லைன் கொடுக்கும். ஸோ இந்த லீனியரான லைனை நீங்க எக்ஸ்ட்ரா பிளாட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த லைன்ல டச் ஆகும். இந்த டச் ஆகிற இந்த பாயிண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஸோ அதை நம்மளால ஸ்ட்ராங் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வீக் எலக்ட்ரோலைட் நம்ம எடுத்தாச்சுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மாதிரி உங்களுக்கு போகும். இந்த மாதிரி போறதுனால எந்த இடத்துலையும் இது டச் ஆகாது. சரியா? நம்மளால எக்ஸாக்டா மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி இல்லை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்,
மோலார் கண்டக்டிவிட்டி இன்ஃபைனைட் டைல்யூஷன் அப்டைன்ட் பை எக்ஸ்ட்ரா பிளாட்டிங். ஆனா வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா வீக் எலக்ட்ரோலைட் அவ்வளோ சீக்கிரமா டிசோசியேட் ஆகாது. டிசோசியேட் ஆனா தானே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் இது அவ்வளோ சீக்கிரமா டிசோசியேட் ஆகாது. நீங்க நல்லா டைல்யூட் பண்ண 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 அது கொஞ்சம் கொஞ்சமா டிசோசியேட் ஆகும். பட் இன்ஃபைனைட் டைல்யூஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மேல இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பிளாட்டிங் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்றதுக்காக அடுத்து என்ன வருது? கோல்ட்ரஸ் லா வருது. அக்கார்டிங் டு கோல்ட்ரஸ் லா என்ன சொல்றாங்க? நீங்க மோலார் கண்டக்டிவிட்டி, okay, limiting molar conductivity of weak electrolyte can be calculated by calculate or by find outing the values of molar ionic conductivity of cation and anion. இப்போ ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஒரு வீக் எலக்ட்ரோலைட் இருக்கு. ஓகே, அந்த எலக்ட்ரோலைட் தண்ணியில போட்டா ஒரு கேட்டையான் அண்ட் ஆனியானா பிரியுது இல்ல, அந்த அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த வீக் எலக்ட்ரோலைட்டோட மோலார் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லதான் இதெல்லாம். ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம செஷன் நம்ம போட்டிருக்கிறோம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த ஒன் ஷாட் சீரீஸை நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நெக்ஸ்ட், இப்போ மோலார் கண்டக்டிவிட்டிக்கும் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டிக்கும் இடையில கூடிய ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி மல்டிப்ளை பை n. என்னங்கிறதுனா இட்ஸ் அன் n ஃபேக்டர். n ஃபேக்டர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆர் லாஸ்ட். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? இப்போ ஆசிட் பேஸா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் H பிளஸ் டொனேட் பண்றது, பேஸா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் OH மைனஸ் டொனேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதான் இது n ஃபேக்டர். ஸோ இப்போ n ஃபேக்டரோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மோலார் கண்டக்டிவிட்டி தான் டாமினன்ட். n ஃபேக்டர் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மோலார் கண்டக்டிவிட்டி ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் கோல்ட்ரஸ் லா. என்னென்ன விதத்துல நம்மளால கோல்ட்ரஸ் லா யூஸ் பண்ணி எதை கண்டுபிடிக்க முடியும், சில டேட்டாஸ் எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we can determine dissociation constant or degree of dissociation ஆல்பாவோட வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி? பிகாஸ் கோல்ட்ரஸ் லாவை யூஸ் பண்ணி என்னால வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஒரு மோலார் கண்டக்டிவிட்டி டிவைட் பை லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. இந்த ரேஷியோ தான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ இது எனக்கு தெரியும்னா என்னால ஆல்பாவும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். அடுத்த அப்ளிகேஷன் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா நம்மளால டிசோசியேஷன் கான்ஸ்டன்டையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப் இது ஈக்குலிபிரியம் சாப்டர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஈக்குலிபிரியம் 12+1ல வரக்கூடிய ஈக்குலிபிரியம் சாப்டர்ல இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஆல்பா வேல்யூ தெரியும், ஆல்பா வேல்யூ தெரிஞ்சுன்னா கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். தட்ஸ் இட் அந்த ரிலேஷன்ஷிப். அடுத்தது சாலிபிலிட்டி. ஓகே, ஸோ சாலிபிலிட்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஓகே, இது நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் சாலிபிலிட்டி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அது டிசால்வ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ட்ரஸ் லா. இதுக்கு அடுத்து நீங்க பாக்குறீங்க ஃபாரடேஸோட லா. ஃபாரடேயை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லான்னு 2 லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மாஸ் ஆஃப் மெட்டல் அயான் டெபாசிட்டட். நீங்க ஒரு செல் இருக்கு, அந்த செல்லுல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றீங்க. எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணதும் என்ன ஆகுது? எலக்ட்ரோட்ல கீழே இருக்கக்கூடிய மெட்டல் அயான்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது. சரியா? மெட்டல் அயான்ஸ் கேதோட். ஓகே, கேதோட்ல டெபாசிட் ஆகுது. அப்படி டெபாசிட் ஆகுறத நீங்க என்ன பண்றீங்க? செக் பண்றீங்க எவ்வளவு டெபாசிட் ஆகுது. ஓகே, அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்? நீங்க நிறைய கரண்ட் அனுப்புனீங்கன்னா நிறைய மெட்டல் வந்து என்ன ஆகுது? கேதோட்ல டெபாசிட் ஆகுது. ஸோ மாஸ் ஆஃப் மெட்டல் அயான் டெபாசிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ். நீ நிறைய கரண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் வந்து டெபாசிட் ஆகும். இதுதான் ரிலேஷன்ஷிப் தான் ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதை சார்ஜ் அப்படிங்கறத எப்படி நம்ம எழுதலாம்? ஓகே, கரண்ட் மல்டிப்ளை பை டைம். நெக்ஸ்ட், அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்? இசட்ங்கிற ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இசட்ங்கிறது எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன்ட். சரியா? சரி, ஸோ Q is equal to IT. அடுத்தது என்னன்னா, ஃபாரடேனா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லால தான் ஃபாரடேனா என்னன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? 1.6 × 10⁻⁻19 கூலும்.
Similarly, 1 mole of ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் தெரியும், ஒரு மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, அதுதான் 1 ஃபாரடே. That's it. 96500 அதுதான் 1 ஃபாரடே கூலும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ சார்ஜ் ஆஃப் 1 மோல் எலக்ட்ரான் இஸ் நோன் as நம்ம 1 ஃபாரடேன்னு நான் சொல்றோம். சரியா? குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் present in 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான். அடுத்து இதுல எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் இருக்கும்ல, Z. இந்த Z எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து ஃபாரடேயோட செகண்ட் லா போறோம். ஃபாரடேயோட செகண்ட் லா போகும்போது என்ன வரும், இங்க சிம்பிள் ரிலேஷன்ஷிப். நம்ம என்ன பண்றோம், சீரீஸ் ஆஃப் செல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சீரீஸ் ஆஃப் செல்ஸை கனெக்ட் பண்றோம். சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நான் எல்லா இடத்துலையும் காமனா பாஸ் பண்றேன். அப்படி பாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில இடத்துல சில மெட்டல்ஸ் வந்து நல்லா டெபாசிட் ஆகுது, சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா தான் டெபாசிட் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன, நான் சேமான கரண்ட் தான் பாஸ் பண்றேன், பட் சில செல்ஸ்ல மெட்டல்ஸ் ஃபாஸ்டா டெபாசிட் ஆகுது. The reason is simple, because mass of metal ion deposited is not only depends upon the current, it also depends upon equivalent mass of the substance. அத சொன்னதுதான் செகண்ட் லா. This is directly proportional. Okay, so mass of the metal ion deposited is directly proportional to equivalent mass. So இந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னாலே தெரியும், mass of metal ion is directly proportional to equivalent mass. Similarly, இங்கேயும் mass of metal ion deposited is directly proportional to equivalent mass. ஸோ இதைத்தான் ஃபாரடேயோட செகண்ட் லா அப்படின்னு நம்ம படிக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபாஸ்டா ஓகே வார்ம் அப் சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஓகே, ஸோ இந்த செஷனுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம செஷனுக்கு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. See you on next class. Take care of yourself. Bye.